இதை போட்டோன்னு பாருங்க அப்படியே பளபளன்னு மின்னும். மின்னுதா? இந்த ஸ்கின் கேர் எல்லாத்தையும் விட முக்கியம் வந்து இந்த பவுடர் தான். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த என்னோட ரீசன்ட் ஸ்கின் கேர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரீசெண்ட் கிடையாது, இப்போ மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் நான் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இந்த வீடியோ உங்களுக்காக. இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டியாக பொறி பொறியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து பிம்பிள் மார்க்ஸும் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே போகிறதுக்கு நான் பண்ண ஒரு சீக்ரெட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீனப் பண்ணுறது. நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆக்னி மார்க்கு, அந்த பிம்பிள்ஸ் இது எல்லாமே வந்து போகும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ஆயுர்வேத டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னது இந்த விஷயம். ஸோ ஃபேஸை வந்து ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஸோ அதை மட்டும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு நான் கையில் எடுத்தது டோனர். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளென்சிங் வாட்டர். இந்த டோனர் வந்து பயோட்டிக்கு இந்த டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து குக்கும்பர் ஃப்ளேவர். இந்த கிளென்சிங் வாட்டர் வந்து நான் ஒரு தடவை சென்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். போனப்போ வந்து இந்த கிளென்சிங் வாட்டரை நான் வந்து பீனிக்ஸ் மாலில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு கொரியனோட மேனுஃபேக்சர். இது வந்து இந்த பிராண்ட் வந்து கொரியன் ஸ்கின்னோடது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதை நான் வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் நைட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். டோனர் வந்து லிக்யூட் வாட்டர் பேஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் பேடை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபேஸை தொடச்சி எடுக்கணும். நம்ம என்ன தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் நம்மளோட ஸ்கின்னில் அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த டோனர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப எரியும். அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னில் வந்து ஆக்னி இருக்குன்னு அர்த்தம். அதை யூஸ் பண்ண சரியாக போயிடும். ஸோ இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஃபேஸ் வாஷ் வந்து காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு 3 நாளைக்கு 4 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே இந்த டோனர் யூஸ் பண்ணுவேன். டோனர் முடித்ததுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசரும் வந்து பயோட்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அப்படியே உங்கள் கூட சேர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் கொஞ்சம் வெளியே வேறு கிளம்பணும். உங்களுக்கு வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு, நான் ரெடியான மாதிரி ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரி ஆயில்னஸ் இருக்காது. என்னோடய க்ரீமை ஃபுல்லாக எடுத்து உடச்சி கீழே போட்டு நான் அதை யூஸ் பண்ணால் 1 மாதம் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அது ஜெஸ்வின் வந்து எனக்கு 20 நாள் தான் யூஸ் பண்ண விடுவான். பாதி இதை தூக்கி பிதுக்கி கீழே போட்டுடுறது. என்னம்மா இதுக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். அது ஜெல் பேஸில் இருக்கும், சன் காட்டன் சொல்லிட்டு. இப்போ தான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷும் சன்ஸ்க்ரீனும் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்மளோட நெக்கில் இருந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஸ்கின் கேர். இதை முடித்ததுக்கப்புறமா நான் வந்து கிளம்புவேன். ரெடி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் என்னோடய மேக்கப் கிட் இது தான். இந்த பர்ஸ்குள்ளே என்னென்ன வச்சுருக்கணும் இது என் ஹேண்ட்பேக்லேயே தான் இருக்கும். நான் எங்கே போனாலும், ஏன்னா வீடியோ ஒவ்வொரு நேரத்தில் வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த ஹேண்ட்பேக்குள்ளே நான் வச்சுருக்கிறது எப்போவுமே இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோடய காஸ்மெட்டிக்ஸ். நான் வந்து ஃபவுண்டேஷன் அடிக்கடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஸ்கின்னோட ஷேடை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரியே நம்மளை பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம கருப்பாக இருக்கிற மாதிரி தோற்றம் நமக்கே வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து நான் ஃபவுண்டேஷன் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பனானா காம்பேக்ட். ஸோ இந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு ஷேடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு க்ரீம் போடும்போதும் அந்த க்ரீம் போட்டு முடித்த உடனே ஃபேனில் நல்லா காய விட்டுறணும். அடுத்தடுத்து அது ஆயிலியாக இருக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது செட்டே ஆகாது. முக்கால்வாசி என்னோடய எல்லா திங்ஸையும் ஜெஸ்வின்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் எனக்கு பெரிய போராட்டமே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இதுக்கு மூடி இல்லை, இதுக்கும் மூடி இல்லை, இங்கே கூமா,
இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இது மூடியை உடச்சி விட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி எது வந்து எனக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே வந்து மூடி எடுத்துட்டான். இவங்கிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் பெரிய வேலை. இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மார்க் அப்படியே இருக்குது. இந்த மார்க் வந்து எனக்கு இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு, முக்கால்வாசி போயிடுச்சு. இன்னும் இந்த இடத்துல மார்க் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்ஸ் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு. ஸோ காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறமா இந்த லிப் கிளாஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து லிப்ஸை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த ஷைனிங் வந்து இந்த லிப் கிளாஸ் வந்து கொடுக்கும். இது என்ன பிராண்டு? நைக்காவில் வாங்கினேன். இதோட பேரே வந்து நைக்கா லிப் கிளாஸ் தான். இதை போட்ட என்னோட லிப்பை இப்போ பாருங்கள் ட்ரையாக இருக்கா, அதை போட்டோன்னு பாருங்கள் அப்படியே பலன்னு மின்னும். மின்னுதா? ஸோ இந்த லிப் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அப்படியே லிப் பலன்னு மின்னும். இது போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட தேவையில்லை. இதுலேயே வந்து பிங்க் ஷேடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் வந்து கலர் ஸ்கின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரௌன் மாஸ்டர். இதில் வந்து நிறைய ஷேட் இருக்கும். நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐப்ரோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் ஐப்ரோ ஷேடு போட்டு தான் எனக்கு ஐப்ரோ கொஞ்சம் க்ரோத் ஆச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இவ்வளோ ஐப்ரோ இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து எனக்கு ஐப்ரோ க்ரோத் ஆகுன்னு ஏதாவது சொல்லுங்கன்றீங்களே, அப்படி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய ஐப்ரோவே கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐப்ரோவுக்கு பென்சில் போட்டு அப்புறம் வந்து த்ரெட்டிங் பண்ணி தான் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காஜல். லாக்மி ரொம்ப பிடிக்கும். இது வந்து டேஸ்லரோடது. அவ்வளோதான், இவ்வளோ தான் என்னோட மேக்கப். இது போக வந்து மஸ்காரா தேவைப்பட்டால் போடுவேன், எல்லா நேரமும் போட மாட்டேன். இது எல்லாத்தையும் விட, இந்த ஸ்கின் கேர் எல்லாத்தையும் விட முக்கியம் வந்து இந்த பவுடர் தான். இந்த பவுடர் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண ஒரு ஃபேஸ் பேக் பவுடர். இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்மளோட பழைய சேனலோட விலாகில் நான் ஒரு அதை ஐஸ் க்யூப் மாதிரி கொடுத்துருப்பேன்ல. ஸோ அதே இதை தான் நான் வந்து பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா பப்பாளி சேர்த்துருக்கேன், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், அப்புறம் வந்து அரிசி மாவு. ஸோ இந்த மூணும் வந்து இந்த பவுடர்லாம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு அரிசி மாவு எல்லாத்தையுமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நம்ம நல்லா அரைச்சி அது சாறை எடுத்து அதில் ஃபில்டர் ஆகி வர ஒரு பவுடர் இருக்கும், அதையும் நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதே ப்ராசஸில் தான் பப்பாளியும். ஸோ இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு இந்த பவுடரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பவுடரை வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் ஃபேஸ் பேக் போட்டுட்ருந்தேன். எப்போன்னா எனக்கு ஆக்னி மார்க் அதிகமாக இருந்தப்பவும் என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி இருந்த டைம்லையும் நான் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சு போட்டுட்ருந்தேன். இப்போ பிரைட் ஆன உடனே நான் வந்து இந்த பவுடர் போடுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்கின்னோட சீக்ரெட். நீங்கள் இதை வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடர் வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து ஃபேஸ் பேக்காக போடுவேன். ஸோ இந்த ஸ்கின் கேரை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கின் கேரோடு சேர்த்து என்னோடய ஹேர் கேரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கிடைச்ச டைமில் இப்போ ஸ்கின் கேர் பண்ணணுன்னா அது என்ன ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஹேர் கேர் பண்ணணுன்னா அது வாரத்தில் ஒரு 2 நாள், அந்த 2 நாள் ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்மளோட டெய்லி ரொட்டீன் மாதிரியே இது கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய மலைப்பாக தெரியாது. ஸ்கின் கேர்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிடுவேன், டோனர் யூஸ் பண்ண மறந்துடுவேன், டோனரை மிஸ் பண்ணிவிட்டு லோஷன் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒன்று மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ரெகுலராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பழக்கமாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூடவே சேர்த்து நீங்கள் ஹேர் கேரும் ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட jasminmeena.comல போய் நம்மளோட ஹேர் ஆயிலையும் கோகோனட் மில்க் ஷாம்பு, ஆனியன் ஷாம்புவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போயிட்டு இந்த வீடியோ நான் அங்கே வச்சு எடிட் பண்ணணும். அப்புறம் மத்தியானம் ஜஸ்வினுக்கு சாப்பாடு கொடுக்க வரணும். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கு வந்து போயிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே இருக்காது, ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ நானே எடுத்து நானே எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிலே பண்ணி தான் வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் இப்போலாம் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.